ஸ்டாக் மார்க்கெட் இறங்கினா எப்பவுமே தங்கம் ஏறும். ஏறும். எஸ். இப்படி தங்கம் ஏறுற போது ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ டாலர் வீக், ருப்பி வீக், இதனால ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லை. அப்படி பார்க்குற போது போர் நேரத்தில் முதலீட்டாளர்கள் ஒரு பாதுகாப்பான முதலீடை தேடுவாங்க. இன்வெஸ்டர்ஸ் அப்போ வந்து தங்கத்தை தான் அவங்க வந்து பிரியாரிட்டி கொடுப்பாங்க. இதனால ரூபாய் மதிப்பும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ எண்ணெய் இறக்குமதி இம்போர்ட் பண்ணுற செலவு வந்து அதிகமாகும். அப்படி அதிகமாகிற போது இந்தியன் ருப்பி வீக் ஆகும், யூஎஸ் டாலர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்குது. மொத்தத்தில் சுருக்கமாக சொல்லப்போனால் வளைகுடாவில் போர் ஏற்பட்டால் சந்தை வந்து கரெக்ஷனுக்கு சான்சஸ் உண்டு, எண்ணெய் விலை அதிகரிக்கும், பாதுகாப்பு துறை சம்பந்தப்பட்ட பங்குகள் மற்றும் தங்கத்தினுடைய விலை உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரியான சூழ்நிலை வச்சு அந்த முதலீட்டாளர்கள் இது மாதிரியான ஒரு தேர்வு செஞ்சு தன்னுடைய முதலீட்டை செய்யலாம்.